ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டீஸ் குட்டீஸ். எங்கள் வீட்டில் மல்லிச்செடி ரொம்பவும் இலைகள்லாம் வறண்டு போயிட்டு பழுத்து போய் இலை செடியே வந்து இறந்து போகிற ஸ்டேஜுக்கு இருந்த செடியை ரீபாட் பண்ணி வச்சுருந்த வீடியோவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அந்த செடி எப்படி வருது, எப்படி நம்ம அதை பாதுகாத்து செழிப்பாக வர வச்சோன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இருக்க செடியை இந்த அளவுக்கு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா வீடியோ எந்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பயன்படுத்திருக்க டிப்ஸ் எல்லாமே செலவே இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்தி வேஸ்ட்டாக போகிற காய்கறி கழிவுகளை வச்சு தான் நான் தயாரிச்சிருக்கேன். ரீபாட் பண்ணினதுக்கப்புறமா செடிகளில் அரும்புகள் துளிர்கள் வந்தது. ஆனால் அந்த துளிர்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதுக்கு முதல்ல நான் பண்ணது லெமன் தூள் தண்ணி. இதோட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி கழுவி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் இந்த பூண்டு வெங்காயத்தூள் போடணும். இதை நான் கம்மியாக போட்டிருக்கேன் உங்கள் வீடியோக்காக. நிறைய போட்டு ஒரு 2 days விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் விடலாம். அந்த தண்ணி எப்படி பயன்படுத்துகிறோன்னா, வேர்க்கால்களை நல்லா படுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா செடிகள் இலைகள்லாம் மேலே படுற மாதிரி தெளித்து விடுங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துட்டு 3 days ஒன்ஸ் இல்லை வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி வந்துட்டு கணக்கு வச்சு அந்த தண்ணியை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் துளிர்கள் வந்தது, ஆனால் மொட்டுக்கள் என் செடியில் வரவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த மொட்டுக்களை வரத்துக்கு இன்னொரு வழி என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாக கவாத்து பண்ணிவிட்டு மறுபடியும் கவாத்து பண்ணிவிட்டு அந்த இலைகள் வெளியே போடாதீங்க, அதிலே போட்டுருங்க. அது ஒரு மூடாக்க நமக்கு பயன்படும். அது மாதிரி போடும்போது நுண்ணுயிர்கள் சாகாமல் இருக்கும். உடனே அந்த கவாத்து பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு தண்ணி கொடுக்கணும், இல்லை ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் இல்லையா, அது வாழைப்பழத்தோலில் தண்ணி. அதுவும் வந்துட்டு அரிசி தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சுட்டு அதுவும் 2 days விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி வேர்க்காலிலும் இலைகளும் படுற மாதிரி தண்ணி ஊற்றி விடுங்க. செடிகள் சூப்பராக பசுமையாக வந்துட்டு இருக்கும்போது கூட மொட்டுக்களும் வரும். துளிர்கள் வரும்போது மொட்டுக்களும் வரணும். அப்படி வரலைன்னா நம்ம அதுக்கு என்ன குறையோ அது கண்டிப்பாக அதுக்கான உரங்கள் கொடுக்குறோம். அந்த உரம் தான் இன்றைக்கி நான் அந்த வாழைப்பழத்தோலோட தண்ணி கொடுத்தேன். ஓகே, லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு திட உரம் கொடுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே மாட்டு சாணத்தோல் நம்ம உரம் தயாரித்தோம் இல்லையா, அதுதான் நம்ம தொழு உரத்தை கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் துளிர்கள். ஓகே, துளிர்கள் வந்துச்சு. அந்த மொட்டுக்கள் நமக்கு இன்னும் பலப்படணும் இல்லையா. ஒரே மாதிரியான திட உரங்கள் கொடுக்கக்கூடாது. அதனால் ஒரு வாரம் நீங்கள் இந்த திட உரம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து வேறு ஒரு திட உரம் கொடுக்கலாம். அதாவது நான் இப்போ புதுசாக மீன் கழிவுலேருந்து ஒரு உரம் தயாரித்து வச்சுருந்தேன். அதுதான் வந்து இப்போ வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி தொழு உரம் தயாரிச்சது, மாட்டு சாணத்தில் தொழு உரம் எப்படி தயாரிக்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துட்டு மீன் வேஸ்ட்டை தயாரித்தது நான் இன்னும் போடலை, கூடிய சீக்கிரம் போடுறேன். இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த முட்டுக்கள் இன்னும் நல்லா அழகாக பூக்கணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன தெரியுங்களா? சிம்பிள் டிப்ஸ். வாழைப்பழத்தோலை டைரெக்டாக நம்ம அந்த வேர் பக்கத்தில் தோண்டிட்டு அந்த தோலை போட்டு மூடிடலாம், தண்ணி ஊற்றிடணும். இது வந்து நான் ரோஸ் போட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நானாக மல்லிச்செடிக்கு பண்ணது அந்த வீடியோ டிலேட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள், நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்தில் ஒரு 3 நாள் கொடுக்குறீங்கன்னா, வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுக்குறீங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு திட உரம் கொடுக்கணும். திட உரம் ஒரு வாரம் திட உரம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கழித்து கொடுக்கணும். இது மாதிரி எல்லா செடிகளும் கொடுக்கலாம். இப்போ இந்த பூக்கள் வந்து ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் வர மல்லி மொட்டுக்கள் வந்துட்டு பூக்கிறதுக்கு 10 நாள் மேலே வரும். அந்த 10 நாளுக்குள்ளே அதுக்கான உரங்கள் நம்ம கொடுத்துட்டு வரணும் இல்லையா. அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இரவில் எடுத்த வீடியோங்க இது. எவ்வளோ அழகாக அந்த பூக்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடிகளை உரங்கள் இப்படி தான் கொடுத்துட்டு வரணும். இது என்னோடய அனுபவத்தில் நான் செஞ்சு எனக்கு சக்ஸஸ் ஆனது தான் இப்போ இந்த வீடியோவால் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். மொட்டுக்களை பாருங்கள், ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. செடியில் நீங்கள் செடி வச்சுருக்க தொட்டியில் மண் வந்துட்டு ரொம்ப ஈரம் இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்படி இருந்தனா அன்றைக்கி தண்ணி ஊற்றாதீங்க. உரங்கள் போடும்போது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
முக்கியமாக தின உரங்கள் வைக்கும்போது நல்லா வந்து செடியோட அந்த தொட்டியோட மண் வந்து ஈரம் அதிகமாக நல்லா இருக்கணும். உரங்கள் கொடுத்ததுக்கப்புறமா தண்ணியும் தெளித்து விடுங்க. அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு வேர்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பூக்களும் நல்லா பூக்கும், செடிகளும் நல்லா பசுமையாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரி இந்த மல்லி செடியை நான் இப்படி தான் கொண்டு வந்தேன். என்னோடய செடியை வந்து நான் காப்பாற்றிட்டேன். இது மாதிரி நான் இந்த வீடியோஸில் இருக்க எல்லா டிப்ஸுமே நீங்களும் பயன்படுத்தலாம். செலவே இல்லாமல் அழகாக நம்ம செடியில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம செடியை வளர்க்கலாம், மாடி தோட்டத்தை நம்ம உருவாக்கலாம். இந்த தொட்டியில் இன்னமும் வந்துட்டு பூச்சி தாக்குதல் இருக்குது மண்ணில். அதுக்கான உரமும் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you மக்களே, தேங்க்யூ.